ஹாய் எல்லாருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு புக் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். என்ன புக் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, என்னுடைய புக் ரீடிங் இத நான் சொல்லிடுறேன். நான் வந்து ரெகுலராலாம் புக் படிக்க மாட்டேன் ஆக்சுவலா. நான் வந்து ஒரு மாதிரி திடீர்னு புக் படிப்பேன். திடீர்னு கொஞ்ச நாள்ல அப்படி ஸ்டாப் பண்ணிடுவேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா படமா பார்ப்பேன். திடீர்னு அதுக்கப்புறம் அத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருவேன். அந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்தந்த இது பண்ற மாரி இருக்கும். ஆ ஸோ அப்படி பார்க்குறப்போ வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு நான் ஒரு புக் ரிவ்யூ போடுறேன் இப்போ. என்ன புக் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து டோன்ட் லீவ் எனிதிங் ஃபார் லேட்டர். ஸோ இந்த புக்கு தான் வந்து நான் ஆம், படிச்சேன் இப்போ ரீசெண்டா வாங்கி. இது வந்து எப்படி எனக்கு தெரியும்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ல வந்து ஒரு மிஷ்கின் சாரோட இன்ஸ்டாகிராம் ரீல் அவரோட இதுல வந்து அந்த ஆங்கர் இந்த புக் வச்சிருந்தாங்க. ஸோ ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல பார்த்தேன். இதோட விலை வந்து 200 சம்திங் தான். ஸோ சரி ஓகே அப்படின்ட்டு அமேசான்ல ஆர்டர் போட்டு வாங்கி இதை படிச்சேன். 3 டேஸ்ல படிச்சு முடிச்சிட்டேன் ஆக்சுவலா. 200 பேஜஸ். நிறைய பேர் இதெல்லாம் ஒரு நாள்ல படிச்சிடலாம். பட் எனக்கு 3 நாள் ஆச்சு. ஸோ இந்த புக் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இதுல வந்து மெயினா வந்து 3 பார்ட்டா பிரிக்கிறாங்க இந்த புக்கை. ஸோ இந்த புக்கை 3 பார்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னென்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். பயப்பட வேண்டாம். என்னென்னன்றத சொல்லிடுறேன். டெத்து, மைண்ட் செட்டு, ஹவு டு லிவ் அ குட் லைஃப். இது 3 தான் வந்து இந்த புக்கோட சாராம்சம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுல வந்து ரொம்ப சிம்பிளான விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க லைஃப்ல. அதாவது ஆஹ் நிறைய விஷயங்களை நம்ம வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறமா வந்து டெத் பத்தி ரொம்ப அருமையான விஷயங்கள்லாம் இந்த புக்ல வந்து ரொம்ப சூப்பரா பேசியிருக்காங்க. அதே மாதிரி மைண்ட் செட் எப்படி ரெடி பண்ணணும், சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் வந்து நம்ம தேவையில்லாம ஓவரா பிளான் பண்ணி சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டாங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இதுல சொல்லியிருக்காங்க. இது வந்து நிறைய கோட்ஸ், அனெக்டோட்ஸ் இதெல்லாம் வச்சுதான் இந்த புக்ஸ் இருக்கு. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்னு ரெண்டு நான் சொல்றேன் இது என்னென்னட்டு. பேசிக்கா என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே வரும். அது என்னன்னா வந்து யூ ஸ்பெண்ட் யுவர் என்டையர் லைஃப் கேதரிங் கெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூனரல். யோசிச்சு பாத்தீங்கன்னா என்ன எடுத்த உடனே சாவை பத்தி பேசுறானே அப்படின்னு பாத்தீங்கன்னா, பட் இட் இஸ் பிராக்டிகாலிட்டி ரைட். நம்ம வந்து இப்போ நமக்கு கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ஃபேமிலியோ ரிலேட்டிவ்ஸோ இல்ல நம்ம கல்யாணம் ஆச்சுன்னா ஒய்ஃபோ பசங்களோ இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து நம்ம ஃபியூனரலுக்கு கெஸ்ட் தான். ஃபியூனரல்ல நிக்க போற ஆட்கள் தான். ஸோ அவங்களுக்கும் அப்படிதான் வச்சுக்கோங்களேன். இப்போ யார் முன்னாடி போறாங்க பின்னாடி போறாங்கன்றது மட்டும்தான் இது இருக்கு இல்லையா. ஸோ அதனால வந்து இது ஒரு பயங்கரமான ஹார்ட் ஹிட்டிங் லைனா எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ சம்வேர் ஐ ஃபெல்ட் யா யூர் ரைட். ஸோ சம்வேர் வி ஆல் ஆஃப் அஸ் ஆர் கேதரிங் கெஸ்ட் ஃபார் அவர் ஃபியூனரல். ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் அவர் லைஃப் அண்ட் கெஸ்ட் ஃபார் அவர் ஃபியூனரல் அப்படின்னு சொல்லிக்கலாமா. நான் ஒரு மாதிரி ரொம்ப பிலாசபியா பேசுவேன் சில சமயம். ஸோ அப்படி பாக்குறப்போ எனக்கு இந்த இது வந்து இந்த லைன் வந்து பயங்கரமா பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து டோன்ட் ஸ்பெண்ட் another year doing the same shit அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன். அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலா. யா ஃபேர் எனஃப் ரைட். சும்மா ஏதோ ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கணும் லைஃப்ல. நான் வந்து போன வருஷம் பண்ண அதே விஷயத்தை தான் இப்ப பண்ண போறேன் அப்படின்னு இல்லாம போன வருஷம் பண்ண விஷயங்கள் அதே பண்ணலாம். பட் அதோட சேர்த்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணலாம். இல்ல போன வருஷம் பண்ண தப்புக்களை திருத்திக்கிட்டு வேற ஒரு விஷயம் பண்ணலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம லைஃப் இன்ட்ரெஸ்டிங்கா வச்சுக்கணுங்கிறது தான் இந்த புக்கோட ஒரு மெயின் ரீசன். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கு நிறைய லைஃப்ல டைம் இருக்குன்ட்டு. 100 வருஷம் வாழணும் 100 வருஷம் வாழணும் நம்ம பேசுறோம். பட் எக்ஸாக்டா நோபடி ஆக்சுவலி நமக்கு தெரிஞ்சு பெருசா 100 வருஷம் வாழ்ந்த எத்தனை கோடி மக்கள் நமக்கு தெரியும், ஆர் எத்தனை ஆயிரம் மக்கள் நமக்கு தெரியும், இல்ல எத்தனை நூத்துக்கணக்கான மக்கள் நமக்கு தெரியும். சோ அப்படி பாக்குறப்போ none of us have 100 years of life. சொல்லிக்கலாம் ஒரு மனிதனுடைய காலம் 100 ஆண்டுகள் அப்படின்ட்டு. பட் இட் இஸ் நாட் த ட்ரூத் ரைட். பேர்லி 70, 65. ஸோ அப்படி பாக்குறப்போ வி டோன்ட் ஹேவ் த 100 years. அதனால வந்து இட் இஸ் அ ஷார்டர் டைம். ஸோ அப்படி பாக்குறப்போ இன்னைக்கு 65 வச்சீங்கன்னா கிட்டத்தட்ட நான்லாம் என் பாதி ஆயுசை நான் வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளோட பாதி ஆயுசை வாழ்ந்துட்டோம்னு நமக்கு தெரியறதுக்கு 30 வயசு ஆகுதுங்கும் போது ஸோ இதுதான் லைஃபோட விஷயங்கள். சின்ன சின்ன விஷயங்கள்ல மாற்றங்கள் பண்ணுங்க, புதுசா ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த புக் அருமையா சொல்லியிருக்கு. ஸோ யாராச்சும் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல அழகான புக் படிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா வந்து கண்டிப்பா இதை வாங்கி படிங்க. இது அமேசான்ல இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த புக். அதனாலதான் நான் 3 நாள்ல முடிச்சிட்டேன். யூஸ்வலா நான் ஒரு 1 வாரம் 10 நாள்லாம் எடுப்பேன். அப்படி இருக்கிறப்போ இது 3 நாள்ல முடிச்சது வந்து எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஒரு புக் ரிவ்யூ ஒன்று படிச்சுட்டு இருக்கேன். அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேமஸான ஒரு புக் தான். எனக்கு என்னோட கலீக் அண்ணாமலை சஜஸ்ட் பண்ண புக் அது. அவரே கொடுக்க வேற செஞ்சார் அந்த புக் எனக்கு.
அவர் காலேஜ் டைம்ல படிச்ச புக்கு. ஸோ அந்த புக்கோட கண்டிஷனை பார்த்தாலே தெரியும் அது ஒரு 20 வருஷம் பழைய புக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. ஸோ சும்மா சொன்னேன் ஃபார் ஜோக். அவருக்கே அவ்வளவு வயசு கிடையாது. ஸோ அவருக்கே 30 வயசு கிடையாது. ஸோ அதனால சும்மா சொல்றேன், காலேஜ் டைம்னா ஒரு 10 வருஷம் பழைய புக்கு. ஸோ அந்த புக்கை பத்தி தான் நான் பேச போறேன். அதுவும் ஒரு பயங்கரமான ஒரு புக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு ஃபேமஸான புக்கு. அது என்னன்னு கெஸ் பண்ணிட்டே இருங்க. முடிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க என்ன புக்கா இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணுங்க. ஸோ இன்னொரு ஒரு புக் ரிவ்யூல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை வருவது உங்கள் ஹரிஸ் அப்படின்ட்டு முடிக்கலாம்னு பாக்குறேன். ஓகே, பை, தேங்க்யூ.